நித்திய நியாய தீர்ப்பை குறித்து விழிப்புணர்வு நாடகத்தை இப்பொழுது காணலாம். காட்சி 1. சபை ஆராதனை நடைபெறுகிறது. அனைவரும் நின்று கொண்டு ஆராதனை பாடல் பாடுகிறார்கள். Alleluia, 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 Alleluia. அனைவரும் அப்படியே உட்கார்வோம். நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் நம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். அவர் இன்றைக்கும் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், நான் இந்த ஜனங்களுக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறேன் என்று சொல்லி பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் உட்காரும்போது நமக்கு இரக்கம் பாராட்ட மாட்டார். நாம் செய்த எல்லா நன்மையான தீமையான கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பை கொடுத்து நியாயம் தீர்ப்பார். அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது ஜனங்கள் அதன்படி நடக்க, நன்மையான காரியங்களை செய்ய, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட்சி 2. தேவ சமூகத்தில். நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காரியம் சீக்கிரமா நடக்க போகுது. தெரியுமா உங்களுக்கு? எதை பத்தி சொல்றீங்க? நியாய தீர்ப்பு பற்றியா? ஆமா ஏஞ்சல், அதை பற்றி தான் சொல்றேன். நியாய தீர்ப்பு நாள் மிக சமீபமா இருக்குது. நாம எல்லோரும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சபையில ஜனக்கூட்டம் எவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு பார்த்தல, அதே போலதான் பரலோகத்திலயும் இருக்கும் பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா, கண்டிப்பா, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க? சபையில் இருக்கவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்துடுவாங்களா? என்ன சபையாரு, நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? அது என்ன பார்க்க நீங்க எப்படி போறீங்கன்னு. அதானே, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது ஏஞ்சல். சபையில் இருக்கவங்க எல்லாம் வசனத்தை கேட்டு அப்படியே வாங்குறாங்களா என்ன? இல்லவே இல்லை. அதுல நிறைய பேர் எங்க பேச்சு தான் கேட்டு நடக்கிறாங்க. முடிவில் தெரியும், பாருங்க. காட்சி 3. நண்பர்கள் நீண்ட நாள் கழித்து சந்திக்கும் பொழுது வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற விசுவாசி. ஹாய் சாரு, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. எப்படி இருக்க? ஹாய் பிரீதா, நான் ஏதோ இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க சொல்லு. நான் நல்லா இருக்கேன்டி. என்னை ஏசப்பா அற்புதமா அதிசயமா நடத்துறாரு. நான் கர்த்தருக்குள்ள குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன்.
நீ ஏன் இப்படி இருக்க? உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லு. என்னத்த சொல்ல, என் வீட்டுக்காரரு ஒரு குடிகாரனா இருக்காரு. வாங்குற சம்பளத்தை அப்படியே குடிச்சிட்டு வந்துடுறாரு. அதனால நானும் என் பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுறோம். நிம்மதியே இல்லை. என் கஷ்டத்துக்கெல்லாம் எப்போ ஒரு தீர்வு கிடைக்கும்னே தெரியல. ஹே, கவலைப்படாதடி. நானும் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டவ தான். நிம்மதி இல்லாம இருந்தேன். இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான கடவுளை பற்றி அறிந்து கொண்டேன். அவரை என் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்தேன். என் கஷ்டமெல்லாம் எப்படி போச்சுனே தெரியல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். நீயும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறும் பாரேன். அப்படியா சொல்ற? நீ சொல்லும் போதே எனக்குள்ள ஒரு சமாதானமா இருக்கு. சரி, நானும் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன். சரிடி, நான் உனக்காக ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுக்கிறேன். ரொம்ப இந்தா, நன்றி. இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. கண்டிப்பா நீ ஏசப்பாவை நம்பு. நீ நல்லா இருப்படி. ரொம்ப நன்றி பிரீதா. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காத விசுவாசி. காட்சி 3. ஹாய் விஜய், என்னடா ரொம்ப டல்லா இருக்க? உன் முகமே சரியில்லை, என்னாச்சு சொல்லு. என்னத்த சொல்ல, 3 நாளாக என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ரெகுலராக போகிற டாக்டர்கிட்டையும் பார்த்தாச்சு, அப்போ கூட சரியாகலை. என்ன பண்ணுறேனே தெரில. அதான் மனசு கஷ்டமாக இருக்குடா. என்னடா இப்படி சொல்கிற? நான் ஒரு டாக்டர் சொல்கிறேன், அவர் போய் பாரு. உன் குழந்தைக்கு உடனே சரியாயிடும். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா உடனே அவர்கிட்ட தான் போவோம். ரொம்ப கைராசிக்காரர். சீக்கிரத்தில் சரியாயிடும்னா பாரேன். அப்படியா சொல்கிற? நீ கிறிஸ்டியன் தானே? நீங்கள் ஜெபம் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? என் குழந்தைக்காக கொஞ்சம் உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிக்க சொல்கிறியா? நான் சொல்கிறத கேளுப்பா. பாஸ்டர் ஜெபிப்பார் தான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நான் சொன்ன டாக்டர்கிட்ட போய் உன் குழந்தைய காட்டு. பிறகு பாஸ்டர் கிட்ட ஜெபிக்கலாம், சரியா? சரிடா, நீ சொல்கிறபடியே செய்கிறேன். அந்த டாக்டருடைய ஃபோன் நம்பர் கொடு. காட்சி 4. எல்லோரும் மரித்து நியாய தீர்ப்பு நாளில் நிற்கிறார்கள். மன்னிக்காதவர். உங்க பெயர் என்ன? என் பெயர் ஓவியா. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. என்ன என்ன சொல்றீங்க? என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இல்லையா? நான் சபையில எல்லா கூட்டத்திலையும் தவறாம கலந்துக்கிட்டேன். வசனத்தை நல்லா வாசிப்பேன். என் பேர் இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க கூட்டத்துக்கெல்லாம் போவீங்க, வசனத்தை வாசிப்பீங்க, ஆனா அதன்படி நடக்கல. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டுள்ளது. வசனத்தின்படி நீங்க மற்றவங்களை மன்னிக்கல, அதனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. லஞ்சம் வாங்குபவர். உங்க பெயர் என்ன? என் பெயர் தாரகி. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. என்ன, என் பேர் இல்லையா? நான் சபையில் காணிக்க தசம பாகம் எல்லாம் ஏராளமாக கொடுத்துருக்கேன். என் பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க? சரியா பாருங்க. நீங்க சம்பாதிச்ச பணமெல்லாம் தவறான முறையில் வந்தது. லஞ்சம் வாங்கி பணத்தை வட்டிக்கு கொடுத்து வந்த பணத்தை நீங்க சபைக்கு கொடுத்தீங்க. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லப்பட்டுள்ளது. வசனத்தின்படி நீங்க வாழல, அதனால நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது.
வசனத்தின்படி நடந்தவர். உங்க பெயர் என்ன? என் பெயர் டேனியேல். உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ளே போகலாம். வசனத்தின்படி நடந்தவர். உங்க பெயர் என்ன? என் பெயர் பிரீதா. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையா தேடுனீங்க. பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தினீங்க. அதனால நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க உள்ளே போகலாம். மாயமால வாழ்க்கை. உங்க பெயர் என்ன? என் பெயர் பிரின்சி. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. என் பெயர் இல்லையா? நான் சபையில் எல்லோரோடும் நல்ல ஐக்கியத்தோடும் அன்போடும் இருந்தேன். எல்லா கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன். அப்போ எப்படி என் பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க? அவ்விசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது. நீங்க சபையிலேயும் ஐக்கியம், வெளியே உலகத்தாரோடும் ரொம்ப ஐக்கியமா இருந்தீங்க. இங்கே ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். போங்க, நீங்க போக வேண்டிய இடமே வேற. அதோ வராங்க உங்க ஆளுங்க, போங்க. வாருங்கள் போகலாம். வசனத்தின்படி நடந்தவர். உங்க பெயர் என்ன? என் பெயர் சாரு. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நற்செய்தியை கேட்ட நீங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு பலன் கொடுக்கிறவர்களாய் இருந்தீங்க. அதனால நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க உள்ளே பிரவேசிக்கலாம். சுவிசேஷம் அறிவிக்காதவர். உங்க பெயர் என்ன? என் பெயர் பிளெஸி. உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு. நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என் பெயர் கண்ணம்மா. உன் பேர் இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில் கூட பாவத்தை பற்றி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளஸி அம்மா வீட்டில் கூட பார்த்தேனே. இதோ இவங்க தான் பிளஸி அம்மா. ஏம்மா, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சேனே, ஒரு நாள் கூட ஏசப்பாவை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்னை மன்னிச்சிடு கண்ணம்மா. என்னை விடுங்க, என்னை விடுங்க, என்னை விடுங்க. வாருங்கள் என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேர் பிரியா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஏ பிளஸி, இங்கே என்ன பண்ணுற நீ?
யார் இவங்க எல்லாம்? அத நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. பிரியா, நீங்க ரட்சிக்கப்படாததுனால உங்களால பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பற்றி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லையே. உன்னால தான் நான் இங்கே இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் அவளை விட்டுருங்களேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லோருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. எல்லோருக்கும் சுவிசேஷத்தை சொல்லிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க. உங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. சொல்லிடுங்க. Please, சொல்லிடுங்களேன். உங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கும் சொல்லிடுங்க. உங்க கூட நண்பர்களுக்கும் சொல்லிடுங்க. சுவிசேஷத்தை சொல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க. என்னை பார்க்குற நீங்கள் என்னை ஒரு பாடமாக எடுத்து எல்லோருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நாம் பார்த்த இந்த நாடகத்தின் மூலம் நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவருடைய நாமத்தை கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லும்படியாக இந்த மண்ணுலகில் பிறந்தார். கர்த்தர் சபையில் தமது தேவதாசன் மூலமாய் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார். நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அதன்படி ஜீவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளில் நாம் எதையோ பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படாமல் கிறிஸ்துவின் பிறப்பையும் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டியது நமது கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்ற வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நாம் அதை உணர்ந்து செயல்பட வேண்டிய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. நியாய தீர்ப்பு நாளில் நாம் செல்ல வேண்டிய இடம் பரலோகமாய் இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.